ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய திங்கட்கிழமைக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவராகிய கர்த்தர் கிருபை தந்தார். கடந்த வாரங்களெல்லாம் கர்த்தர் நம்மை சுகமாய் க்ஷேமமாய் பாதுகாத்தார். இன்றைக்கு நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, நல்ல தைரியமாய் பலத்தோடு இருப்பீர்களாக. பலர் எனக்கு எழுதுகிறார்கள், காலையில் இந்த சுகமாயிருப்பீர்களாக என்ற வார்த்தை கேட்கும் போதே பலவீனமாய் எழும்பினால் எனக்கு ஒரு சுகம் உண்டாகுது பாஸ்டர்னு சொல்கிறார்கள். இது வெறும் வார்த்தையில், இது கர்த்தரிடத்துல நமக்கு கிடைத்த வார்த்தைகள். சுகமாய் இருப்பீர்களாக. இந்த நாளில 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக, தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. இதெல்லாம் விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிற வார்த்தைகள். விசுவாசிகளாய் அல்லாதவர்கள் விசுவாசிகளாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே விசுவாசிகள் என்கிற பெயரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்டதான நிலைமையில் அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், 2ஆம் வசனத்திலே, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுதுன்னு எழுதல. எப்பொழுது ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. ஆனால் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே, அப்ப இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு கிருபையும் சமாதானம் வருகிறது. அதற்கு பாது அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். அறிகிற அறிவுன்னு சொன்னா என்னது? இன்னாரை பற்றி நான் அறிவேன் என்றல்ல, அவரை எனக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடும். நான் ஒரு மனுஷனை பற்றி சொல்றேன்னு வச்சுங்களேன், அவரை பற்றி எனக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? அவர் ஒருவோட நான் பார்த்துருக்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன், அவரை பற்றி கேட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அவரை அறிவேன் என்று சொன்னால் அவர்கிட்ட நான் பழகி இருக்கணும், கை கொடுத்துருக்கணும், பேசி இருக்கணும், முகமுகமாய் பார்த்திருக்கணும். அதுதான் அவரை அறிகிற காரியம். நீங்களும் நானும் கர்த்தரை பற்றி அறிகிறவர்களாக இருக்கக்கூடாது, அவரை அறிந்தவர்களாய், அவரை சந்தித்தவர்களாய், அவரை தொட்டவர்களாய், அவரோடு பேசுகிறவர்களாய், அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாய், அவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் தான் அவரை அறிகிற அறிவை பெற்றோம் என்று அர்த்தம். அந்த அறிகிற அறிவு என்ன செய்கிறது என்று கேட்டால், நமக்கு உண்டாகிறதான கிருபையையும் சமாதானத்தையும் பெருக செய்கிறது. அப்படி பெருக செய்யும் பொழுது ஏற்படுகிற இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கு. அப்ப கிருபையும் சமாதானமும் நமக்குள்ளே பெருகும் போது என்னெல்லாம் நடக்குது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது. மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக்குகிறது. ஸோ இந்த கால வேளையில தேவனாகிய கர்த்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே நாம் பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டோமானால் கிருபையும் சமாதானமும் நமக்குள்ளே பெறும். இன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாயிருப்பதாக. எதனால? நீங்களும் நானும் பெரிய ஆளா இருக்கிறதுனால இல்லை, தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிகிறதுனாலே தேவன் அதை நமக்கு வாக்கி செய்வாராக. God bless you. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொந்தமாகும். கிருபையும் சமாதானம் ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும், திவ்ய சுபாவம் உண்டாகட்டும். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பு வைக்கப்பட்டுள்ள காணப்பட உதவி செய்யும் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் எங்களுக்கு சொந்தமாகட்டும். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, my brothers and sisters, abundantly this morning, again and again and again. Amen.